என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். உத்தரகோச மங்கை பற்றிய பலரும் அறியாத ஆச்சரியம் தரும் அற்புதங்கள். தமிழகத்தில் உள்ள மிக அற்புதமான சிவ திருத்தலங்களில் ஒன்று உத்தரகோச மங்கை. இங்குள்ள மரகத நடராஜர் சிலை மிகவும் புகழ்பெற்றதாகும். இவரை தரிசித்தால் முக்தி கிடைக்கும், அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். வருடம் முழுவதும் சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்கும். வருடத்திற்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே மரகத நடராஜரின் பச்சை திருமேனியை தரிசிக்க முடியும். உலகின் முதல் சிவாலயமாகவும் தமிழகத்தில் மிக பழமையான முக்கியமான கோவில்களில் ஒன்றாகவும் இருப்பது உத்தரகோசமங்கை திருத்தலம். உத்தரகோசமங்கை என்னும் தலம் சிதம்பரத்துக்கு அடுத்து நடராஜர் திருத்தலங்களில் முக்கியமான தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. உத்தரகோசமங்கை அற்புதங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கை என்னும் புண்ணிய திருத்தலம் இந்த மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் முதலான முக்கியமான தலங்களில் இந்த தலமும் குறிப்பிடத்தக்கது. உத்தரகோசமங்கையில் உள்ள மூலவர் சுயம்புலிங்கம் சுமார் 3000 வருடங்களுக்கு முந்தையது. உத்தரகோசமங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று பெருமையுடன் சொல்கிறது புராணம். திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தலத்தில்தான் நடந்தது என்று வரலாற்று ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன. உத்தரகோசமங்கை கோயிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்தபோது அவர்களது தலைநகரமாக சிறிது காலம் உத்தரகோசமங்கை இருந்தது. இந்த தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இளந்தி கைப்பள்ளி, பத்ரிகாஷேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பத்ரிசயன சத்திரம், ஆதி சிதம்பரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டு உள்ளது. மூலவருக்கு மங்களநாதர் என்னும் திருநாமம். மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர், பிரளயகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். மரகத நடராஜர் சிதம்பரத்தைப் போலவே இங்கேயும் நடராஜர் பெருமான் தான் விசேஷம். இங்குள்ள பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர். இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாக உள்ளார்.